நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 381வது திருநாமம் காரணாய நமக. விபீஷணன் வந்து ராமனிடம் சரணாகதி செய்தபோது அவனை அங்கீகரிக்கும் முகமாக ராமன் சொன்ன ஸ்லோகம். அதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் பிரதம் மம. இதன் பொருள், ஒரே ஒரு முறை சரணம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் என்னை வந்து பணிந்து விட்டால் அனைத்து உயிர்களிடம் இருந்தும் அவனை காப்பாற்றி அருள வேண்டும் என்பதை எனது விரதமாக நான் கொண்டிருக்கின்றேன். இந்த ஸ்லோகமே ஸ்ரீராம சரண ஸ்லோகம் என்று அழைக்கப்படுகிறது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ என்று கீதையில் வருவது ஸ்ரீகிருஷ்ண சரண ஸ்லோகம் ஆகும். இந்த ஸ்ரீராம சரண ஸ்லோகத்தை குறிப்பிட்டு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் அருளிய பாசுரம். முல்லை பிராட்டி, நீ உன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியேல் ஆழி நங்காய் உன் அடைக்கலம் கொல்லை அரக்கியை மூக்கு அறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்றே. குமரனார் சொல் என்று ராமனின் சரண ஸ்லோகத்தை இங்கே குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். அடியேனின் குருவான டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமிகள் எங்களுக்கு நாச்சியார் திருமொழி விளக்க உரையில் இப்பாசுரத்தை உபதேசித்தார். அப்போது ஒரு மாணவர் குருவான கருணாகராச்சாரியார் சுவாமியிடம் ஓர் ஐயத்தை விண்ணப்பித்தார். குமரனார் சொல் என்று ராமனின் சரண ஸ்லோகத்தை ஆண்டாள் குறிப்பிடுவதாக சொல்லுகிறோம். ஆனால் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் என்று இருக்கிறதே, அதற்கென்ன பொருள் என்பதே அந்த மாணவரின் ஐயம். அதற்கு குருநாதர், கொல்லை அரக்கி என்பவள் சூர்பனகை, அவளது மூக்கை அறிந்த குமரனார் என்று ராமனை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் என்று பொருளுரைத்தார். உடனே மற்றொரு மாணவர், சுவாமி, லக்ஷ்மணன் தானே சூர்பனகையின் காதையும் மூக்கையும் அறுத்தான். அப்படியானால் கொல்லை அரக்கியை மூக்கறித்திட்ட குமரனார் லக்ஷ்மணன் தானே என்று கேட்டார். வேறொரு மாணவரோ, அப்படி பொருள் கொண்டால் பாடலின் மொத்த பொருள் ஒட்டாமல் போய்விடுமே. குமரனார் சொல் என்று அந்த குமரனார் ஒரு சரண ஸ்லோகம் சொன்னதாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள். லக்ஷ்மணன் அப்படி எந்த சரண ஸ்லோகமும் சொன்னதாக தெரியவில்லையே. அதனால் குமரனார் என்பது ராமன்தான் என்றார். அடுத்த மாணவன், இல்லை இல்லை, ராமன் எப்போது சூர்பனகையின் மூக்கையை அறுத்தார் என்று கேட்டார். அப்போது கருணாகராச்சாரியார் சுவாமி, வால்மீகி பகவானே ராமாயணத்தில் தெளிவாக லக்ஷ்மணனை ராமஸ்ய தக்ஷிணோ பாகுஹு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். லக்ஷ்மணன் ராமனின் வலக்கரமாக விளங்குகிறான் என்பது இதன் பொருள். ஒருவரின் வலக்கரம் ஒரு காரியத்தை செய்தால் அதை அவரே செய்ததாகத்தானே நாம் சொல்லுவோம். ஒருவர் வலக்கையால் கவிதை எழுதினால் வலக்கை கவிதை எழுதியது என்றா சொல்லுவோம்? அவரே எழுதியதாகத்தானே சொல்லுகிறோம். அதுபோல் ராமனின் வலக்கையான லக்ஷ்மணன் செய்த செயலை ராமனே செய்ததாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள். அதனால் தானோ என்னவோ இன்றளவும் நெருங்கிய தொண்டர்களாக இருப்பவரை தலைவரின் வலக்கை என்று குறிப்பிடும் வழக்கம் உள்ளது என்று விடையளித்தார். மேலும் இது லக்ஷ்மணன் ஒருவனுக்கு மட்டுமில்லை, நாம் ஒவ்வொருவருமே நாராயணனுக்கு உடலாக இருக்கிறோம். நாம் செயல் செய்வதற்குரிய கருவிகளையும் அதற்கு தேவையான சக்தியையும் ஞானத்தையும் தந்து நாம் செயல்பட காரணமாக இருப்பவன் நாராயணனே என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் எல்லாம் அவன் செயல் என சொல்லுகிறோம் என்று விளக்கினார். காரணம் என்றால் காரணமாக இருப்பவர் என்று பொருள். நாம் செய்யும் செயல்களுக்கு தேவையான கருவிகள், சக்தி, அறிவு அனைத்தையும் தந்து நாம் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும் திருமால் காரணம் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 381வது திருநாமம். காரணாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை நல்ல வழியில் திருமால் வழி நடத்தி சென்று
நல்ல வெற்றிகளை அருள்வார். நாராயண நாராயண.